ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸ் உங்களுக்காக. இந்த கோர்ஸில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ நார்மலாக பேசுகிற வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நார்மலாக பேசுகிற அதாவது ஆமாம், இல்லை, ப்ளீஸ், நன்றி இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு ஹிந்தியில் எப்படிங்கிறத கற்றுக்கலாம். ஸோ இந்த காமனான வார்த்தைக்கு இப்போ ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹா, இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நஹி, தயவு செய்து கிருப்பையா, நன்றி தன்யவாத் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுக்ரியா, தன்யவாத் இல்லைன்னா சுக்ரியா, ரெண்டுல எது வேணாலும் சொல்லலாம். அதே போல் மன்னித்து விடுங்கள், மாஃப் கீஜியே, ஓகே, சரி, இதுக்கு டீக் ஹை. எனக்கு தெரியாது, முஜே நஹி பத்தா, முஜே நஹி பத்தா. ஸோ இந்த முஜே நஹி பத்தானாலும் எனக்கு தெரியாது. அதே போல் முஜே மாலும் நஹி அப்படின்னாலும் எனக்கு தெரியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு புரியலை, நீங்கள் ஏதாவது சொல்கிறது எனக்கு புரியல, அப்போ எனக்கு புரியல அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் மை நஹி சம்ஜா, மை நஹி சம்ஜா. அடுத்தது ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறதுல ரெண்டு விதமான ஹெல்ப் இருக்குது. இங்கிலீஷில் ஒரே வார்த்தையாக இருக்கும், ஆனால் நம்ம தமிழில் உதவின்னு ஒரு வார்த்தை இருக்கும், காப்பாற்றுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ இந்த காப்பாற்றுங்க அப்படிங்கிறதுக்கு பச்சாவோ, உதவி அப்படிங்கிறதுக்கு மதத். புரியுதா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய வார்த்தைகள் என்னென்ன, இந்த தேங்க்யூ அப்படிங்கிறதுக்கு ரெண்டு வார்த்தைகள் இருக்குது, ஒன்று தன்யவாத், இன்னொன்று சுக்ரியா. அதே போல் வந்து இந்த எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே நஹி பத்தா, இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா முஜே மாலும் நஹி. அதே போல் இந்த ஹெல்ப்புக்கு ரெண்டு வார்த்தைகள் இருக்குது, ஒன்று பச்சாவோ, இந்த பச்சாவோ அப்படிங்கிறது காப்பாற்றுங்க அப்படிங்கிற இடத்துலையும், மதத் அப்படிங்கிறது உதவி அப்படிங்கிற இடத்துக்கும் வரும். சரியா? அதுக்கடுத்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா கேள்விக்குரிய வார்த்தைகள். கேள்விக்குரிய வார்த்தைகள் என்ன, கியா, என்ன அப்படின்னா கியா, ஏன், क्यों, ஏன், क्यों, எங்கே, கஹா, எங்கே, கஹா, எப்பொழுது, கப், எப்பொழுது அப்படிங்கிறதுக்கு கப், யார், கौन, எப்படி, கைசே, எவ்வளவு, கித்தனா. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இது என்னன்னு கேட்கணும், அப்படி கேட்கணும் அப்படின்னா ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஏ கியா ஹே, ஏ என்னாச்சு, வாட் ஹேப்பன், என்னாச்சு, ஏன் அப்படின்னு கேட்குறேன், கியா ஹுவா அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி ஏன், கியூ, கியூ நஹி ஆயி, ஏன் வரல, கஹா ஹே, ஆப் கஹா ஹே, நீங்கள் எங்கே இருக்கீங்க, கப், ஏ கப் ஹோகா, இது எப்போ முடியும், கौन, இது யாரு, ஏ कौन है, கைசே, எப்படி, ஆப் கைசே ஹே, நீங்கள் எப்படி இருக்கீங்க, கித்தனா, எவ்வளவு, ஏ கித்தனா ருப்பையா ஹே. ஸோ இது மாதிரி உங்களுடைய கேள்விக்குரிய வார்த்தைகளை இந்த வார்த்தைகளை ஆட் பண்ணி சொன்னாலே போதும். அப்படி இல்லை உங்களால் ஒரு பெரிய சென்டென்ஸாக சொல்ல முடியலைனாலும் அட்லீஸ்ட் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கோங்க. சரியா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லியும் நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களில் வந்து ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படி இருப்பாங்க. ஸோ இந்த ஆண்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ஆத்மி, பெண்கள் ஔரத், குழந்தை பச்சா, குழந்தைனா பச்சா, இதே குழந்தைகள்னா பச்சே. ஓகேவா? அடுத்தது வீடு, கர், கடை, துக்கான், தண்ணீர், பானி, சாப்பாடு, எல்லா வகையான உணவுக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கானா, மணி, பைசா. சரியா? இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ண போகிற போகணும், வரணும், சாப்பிடணும், தூங்கணும், தண்ணி குடிக்கணும், இது மாதிரி வார்த்தைகளுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லலாம் அப்படின்னுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போகணும், ஜானா, போக வேண்டும், ஜானா சாஹியே, வேண்டும் அப்படின்னா சாஹியே. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் சாஹியேன்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் வேண்டும்னு அர்த்தம். ஸோ ஜானா சாஹியே அப்படின்னா போக வேண்டும், ஜானா அப்படின்னா போக,
ஆனா அப்படின்னா வரணும். ஆனா சாஹியே வர வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பிடணும். கானா சாப்பிட்றதுக்கும் கானா தான். அதே போல் சாப்பாட்டுக்கு கானா தான். சரியா? கானா சாஹியே சாப்பிட வேண்டும். பீனா சாஹியே குடிக்க வேண்டும். பீனா சாஹியே பானி பீனா சாஹியே அப்படின்னா தண்ணீர் குடிக்க வேண்டும். சஹனா அப்படின்னா சஹனானாலும் வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம். அதே போல் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தேனா சாஹியே. அப்போ தேனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொடுக்கறது. தேனா சாஹியே அப்படின்னா கொடுக்க வேண்டும். லேனா சாஹியே வாங்க வேண்டும். போல்னா சாஹியே பேச வேண்டும், சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வரும். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்டயாவது ஏதாவது கேட்குறீங்க, யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்குற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, இப்போ எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த எனக்கு அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முஜே. எனக்கு அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க முஜே. முஜே பானி சாஹியே. முஜே பானி சாஹியே அப்படின்னா எனக்கு தண்ணீர் வேண்டும். ஏதாவது ஏதாவது ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறதுக்கு கித்தனா ஹுவா எவ்வளோ ஆச்சு. கஹா ஹை ஸ்டேஷன். ஸ்டேஷன் எங்கே இருக்கிறது. ஸ்டேஷன் கஹா ஹை அல்லது கஹா ஹை ஸ்டேஷன் ரெண்டுமே கரெக்டு தான். முஜே ஜானா ஹை எனக்கு போக வேண்டும். எனக்கு போக வேண்டும். சரி, ஜானா இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஜானா அப்படின்னா என்ன அர்த்தம், போகணும். முஜே ஜானா சாஹியே அப்படின்னா எனக்கு போக வேண்டும். முஜே ஜானா ஹே எனக்கு போகணும். ஜரா வ தீஜியே கொஞ்சம் அதை கொடுங்க. ஜரா அப்படின்னா கொஞ்சம், ஜரானா கொஞ்சம், வ தீஜியே அப்படின்னா அதை கொடுங்கள். முஜே சாஹியே அப்போ எனக்கு வேண்டும். முஜே மாலும் நஹி எனக்கு தெரியாது. முஜே ஜானா ஹே எனக்கு போக வேண்டும். எனக்கு இது பிடிச்சிருக்கு. முஜே ஏ பசந்த் ஹை பிடித்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்னா பசந்த். ஹிந்தியில் பசந்த். ஏ பசந்த் ஹை. எனக்கு பிடிக்கவில்லை. ஏ பசந்த் நஹி ஹே. முஜே ஏ பசந்த் நஹி ஹே. அப்போ அந்த இடத்துல நம்ம முஜேனா என்னன்னு தெரியும், எனக்கு. முஜேனா என்ன அர்த்தம், எனக்கு. ஏ அப்படின்னா இது. பசந்த் அப்படின்னா பிடிக்கும். பசந்த் நஹினா பிடிக்காது. பசந்த் நஹினா பிடிக்காது. இது வந்து கம்ப்ளீட்டிங்காக யூஸ் பண்ணுறோம். ஹே, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் ஹெல்ப்பு இல்லது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஹெல்ப்பில் நான் 2 வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னென்னா ஒன்று வந்து பச்சாவோ, இன்னொன்று மதத். பச்சாவோன்னா என்ன அர்த்தம், காப்பாற்றுங்க. மதத் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹெல்ப் பண்ணுங்க. ஸ்டாப் அதாவது நிறுத்துங்க. நிறுத்துங்க அப்படிங்கிறதுக்கு ருக்கோ. நில்லுங்க அப்படிங்கிறதுக்கும் ருக்கோ தான். சரி, நான் நோயாளியாக இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை. மை பீமார் ஹூ. மை பீமார் ஹூ அப்படின்னா மை அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா நான். ஹூ அப்படிங்கிறது எப்பயுமே மையில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஹூவில் முடிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அப்போ மை பீமார் ஹூ, நான் பீமாரில் இருக்கேன், அதாவது நான் நோயாளியாக இருக்கிறேன். இந்த ஹூங்கிறது இருக்கிறத குறிக்கிற மாதிரி வார்த்தையாக இருக்கும். சரியா? டாக்டருக்கு ஹிந்தியில் டாக்டர் தான். மெடிசனுக்கு ஹிந்தியில் தவா. தவாயி, தவா இது எல்லாமே சொல்லிக்கலாம். வலி அதாவது பெயின். பெயினுக்கு நம்ம என்ன சொல்லலாம், தர்த். தர்த். ஓகேவா? முஜே தர்த். ஏதாவது இப்போ தலைவலி அப்படின்னா சிர் தரத். சிர்னா தலை. தலைவலி அப்படின்னா சிர் தரத். எனக்கு வேண்டும் அப்படின்னா முஜே சாஹியே. முஜே சாஹியே. எனக்கு தண்ணீர் வேண்டும். முஜே பானி சாஹியே. எனக்கு ஆட்டோ ரிக்ஷா வேண்டும். முஜே ரிக்ஷா சாஹியே. எனக்கு ஹெல்ப் வேணும். முஜே மதத் சாஹியே. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக யூஸ் பண்ண போகிற வார்த்தைகள். இப்போ நான் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவோம், மே. இதே நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு தூ. உங்களோட வயசில் குறைந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். இது உங்களோட வயசில் பெரியவங்க மரியாதைக்குரியவர்களாக இருந்தால் நீங்கள் என்ன கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னா ஆப். நெக்ஸ்ட்டு அவன் அவள் அப்படிங்கிறதுக்கு ஏ. ஏ, சரியா? அதே போல்
அவனுக்கு வ சொல்லுங்க. அவன், அவளுக்கு வ. 2 பேத்துக்குமே. அவனா இருந்தாலும் சரி, அவளா இருந்தாலும் சரி, 2 பேத்துக்குமே நீங்க என்ன சொல்லணும்னா வ. இதே வந்து இவன், இவள் அதாவது ஈ ப்ரொனவுன்ஸ்ல வரும்பொழுது இவன், இவளுக்கு இ. சரியா? அடுத்தது நாம், நாங்கள். அதே போல சிங்குலர்ல உங்கள பத்தி நீங்களே சொல்லும் பொழுது மரியாதையோட சொல்லும்போது அந்த இடத்துல வர ஐக்குமே நீங்க என்னதான் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஹம். அதாவது நான், ஹம் தான். நாங்கள், ஹம். ஐ அப்படின்ற அதாவது உங்களை நீங்க மரியாதையா சொல்லும் பொழுதும் ஹம் யூஸ் பண்ணுங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மை. மை அப்படின்னா என்னுடைய. என்னுடையக்கு ஹிந்தியில மேரா. உங்களுடைய தும்ஹாரா. உங்களுடைய அப்படிங்கிறது தும்ஹாரா. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எதுவுமே டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மாறாது. ஏன் அப்படின்னா அது எல்லாமே காமனான சென்டென்ஸ். ஆட்டோக்கு ஓட்டோ அவங்க அவங்களுடைய பாஷைப்படி பேசுவாங்க. ஆனால் அது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் பேசுறதை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் அதில் நீங்கள் மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அவசியம் படாது. மணியை பொறுத்த வரைக்கும் பைசா சொல்லலாம், ருப்பியா சொல்லலாம். ஏன்னா இது நார்மலாக காமனாக இந்தியா ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க ஹோட்டலுக்கு ஹோட்டல் தான். ஆனால் கடையில் கடை அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன மளிகை கடையோ ஷாப்பிங் ஹாலோ இதெல்லாம் என்ன ஷாப்பிங் ஹால் சொல்ல முடியாது. சின்ன சின்ன கடைகளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா துக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட். மார்க்கெட்டுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா பாஜார். மார்க்கெட்டுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க? பாஜார். பாஜார். ஓகேவா? வீட்டுக்கு கர். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லியும் யூஸ் பண்ணுற இன்னைக்கு, நாளைக்கு, இப்போ, நேற்று இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இப்பொழுது அபி, அப். இப்பொழுது அப்படின்னா அப். அபி அபி அப்படின்னா இப்போ இப்போ தான். பிறகு பாத்மே. இன்று ஆஜ். நாளை கல். நேற்று பிதா கல். இதே தான் இந்த இடத்துல கல் அப்படிங்கிறது கரெக்டாக அதே மாதிரி இந்த இடத்துல வர கல்லும் சேர்ந்தான். இதே இடத்துல நீங்கள் பிதா சொல்லாமலும் வெறும் கல் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு இடத்துல எங்கே நாளைக்கும் இன்னைக்கும் சேர்த்து சொல்கிறீங்களோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த பிதா அப்படிங்கிறது அதாவது நேற்று அப்படிங்கிறதுக்கு பிதா கல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஏக் தோ தீன் இருக்கும். 1 2 3 நார்மலாக நம்ம தெரிஞ்சது தான். ஆனால் இது தெரியல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கு தனியாக வீடியோ நான் போடுறேன். சரியா? நெக்ஸ்ட்டு தமிழில் மற்றும் ஒரு விஷயத்த அதாவது கனெக்டிங் வேர்ட்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு என்னென்னா கனெக்டிங் வேர்ட்ஸ். இதை நிறைய தனியாக கற்றுக்குங்க. என்ன விஷயம் அப்படின்னா இந்த கனெக்டிங் வேர்ட்ஸ்னால நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மற்றும், இதுவும் அதுவும். இப்போ ஏதாவது கடைக்கு போகிறீங்க, ஏதாவது 2 பொருள் வாங்க போகிறீங்க. இப்போ ஒரு டிஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன நீங்கள் கேட்கலாம்? எக் டிஷர்ட் ஆர் எக் பேண்ட். எக் டிஷர்ட் ஆர் எக் பேண்ட். அந்த ஆர் அப்படின்னா மற்றும், அண்ட். ஓகேவா? லேக்கின் இருந்தாலும். லேக்கின்னா என்ன அர்த்தம்? இருந்தாலும். கியோங்கி ஏன் என்றால். கியோங்கி அப்படின்னா ஏன் என்றால். தோ இந்த இடத்துல வர தோக்கு அதனால் அப்படிங்கிற வார்த்தையே வரும். ஷாயத் இருக்கலாம். ஷாயத் அப்படின்னா இருக்கலாம். ஹீ. ஹீங்கிறது இந்த இடத்துல வந்து ஒன்லி இதுதான், இது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா? அந்த இடத்துக்குலாம் நீங்கள் இந்த ஹீயை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் அப்படின்னு வர மாதிரி இருக்கிற இடத்துல அதாவது அந்த சவுண்டுக்கு வந்து நீங்கள் பி அப்படின்னு யூஸ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்டயாவது ஏதாவது ஒப்பீனியன் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ இந்தியா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அல்லது வலி எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்குறீங்க. கைசா லகா, கைசா லக்தா, கைசா லகா. லகானா பட்டதுன்னு கூட ஒரு வார்த்தை இருக்குது. கைசா லகா எப்படி அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. கைசா லகா இது எப்படி பட்டது, அந்த பட்டது எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை ஒரு ஒப்பீனியனை நீங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் இந்த லகா அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். சரி? இந்தியா கைசா லகா, கைசா லக்தா ஹை, முझे अच्छा लगा. இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. मुझे अच्छा लगा. क्या मैं ले सकता हूँ? மே வந்தாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹூ கண்டிப்பாக இருக்கணும்.
क्या मैं ले सकता हूँ அப்படின்னா நான் இதை எடுத்துக்கொள்ளலாமா. இந்த லே சக்தாங்கிறது ஒரு பர்மிஷன் வேர்ட். இந்த சக்தா அப்படிங்கிறது பர்மிஷன் வேர்ட். மை ஏ லே லேத்தி ஹூம் அப்படின்னு சொல்லலாம். நான் அது பர்மிஷன் இல்லாமல் எடுக்கிறது. இப்போ கியா மை லே சக்தா ஹூம், இது இந்த இடத்துல சக்தா அப்படிங்கிறது வந்து ஆண்கள் குறுகிய வார்த்தை. சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பெண்கள். சரியா? கியா மை லே சக்தி ஹூம். இப்போ நான் வந்து யார்ட்டையாவது ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா கியா மை லே சக்தி ஹூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சலோ செல்தே ஹே, இது வந்து சஜஷன். வாங்க போகலாம். சலோ அப்படின்னா போகலாம். चलते हैं வாங்க போலாம். चलो வாங்க போலாம். சரியா? एक समस्या है, ஒரு விஷயம் இருக்கு. एक समस्या है, ஒரு விஷயம் இருக்கிறது. இதே வந்து யாருக்காவது நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அவங்க கிட்ட அது ஒரு இதா நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு क्या आपकी मदद कर सकता हूँ, நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்னா. லக்னா, கித்தனா டைம் லகேகா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வார்த்தைகளாக இருக்கும். ஏன் அச்சா லகா, இது ரொம்ப நல்லா இருக்கு. கித்தனா வக்த் லகேகா. வக்த் அப்படின்னா வந்து டைமை வந்து மென்ஷன் பண்ணும். எவ்வளோ நேரம் எடுக்கும். கித்தனா வக்த் லகேகா, எவ்வளோ நேரம் எடுக்கும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குட், அதாவது ஆப்போசிட் வேர்ட்ஸ்னே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். குட் அப்படின்னா அச்சா, பேட் அப்படிங்கிறது பூரா. குட்டுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க, அச்சா, பேடுக்கு பூரா. பெரிய அப்படிங்கிறதுக்கு படா, சிறிய சோட்டா. பெரிய, படா, சிறிய சோட்டா. சூடான, கரம். சில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறதுக்கு தண்டா. ஆசான், ரொம்ப ஈஸி. ஆசான் அப்படின்னா ரொம்ப ஈஸி. முஸ்கில் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அழகு அப்படிங்கிறதுக்கு சுந்தர்னு சொல்லலாம். அதர்வைஸ் குப்சூரத் அப்படின்னு சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட்டு ரொம்ப சீப்பான, அதாவது விலை மலிவான, சஸ்தா. இதே விலை அதிகமான அப்படிங்கிறதுக்கு மஹங்கா. அடுத்தது மிகவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பகுத். மிகவும் அப்படிங்கிறதுக்கு பகுத். ஸ்லோலி, தீர, தீரே தீரே. நெக்ஸ்ட்டு ஸ்பீடா அப்படிங்கிறதுக்கு ஸ்பீட் அப்படிங்கிறதுக்கு ஜல்தி. நல்லது, அச்சே தரா. எல்லாரும் சேர்ந்து அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து ஒன்றுபட்டு அப்படின்னு சொல்லி வர இடத்துல சாத்துமே. இங்கே, யஹா, அங்கே, வஹா. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பதாய் ஹோ, ஜென்மதின் முபாரக், ஜல்தி தீக் ஹோ ஜாவோ. இப்போது கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், பதாய், பதாய் ஹோ. நெக்ஸ்ட் வந்து ஜென்மதின் முபாரக். நெக்ஸ்ட்டு ஜல்தி தீக் ஹோ ஜாவோ. ஷமத் ஹூம், ஷமத் ஹூம், அஷமத் ஹூம். அதனால ஷமத் அப்படின்னா வந்து நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அஷமத் அப்படின்னா என்னால் அக்ரி பண்ண முடியாது. கோய் பாத் நஹி, பரவாயில்ல. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மை குஷ் ஹூம், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். மை தக் கயா ஹூம். இந்த இடத்துல கயா அப்படிங்கிறதுல ஆண்கள் சொல்லணும், பெண்களாக இருந்தால் கயி. மை தக் கயி ஹூம் அப்படின்னா நான் டயர்ட் ஆகிட்டேன். நான் ரொம்ப பசியோடு இருக்கேன். முஜே, எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். முஜே பூக் லகி ஹை, முஜே பூக் லகி ஹை. எனக்கு தாகமாக இருக்குது. முஜே பியாஸ் லகி ஹை, முஜே பியாஸ் லகி ஹை. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உங்கள் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. முஜே தும்ஹாரி யாத் ஆ ரஹி ஹை. யாத் அப்படின்னா ஞாபகம், ஆ ரஹி ஹை அப்படின்னா வந்து கொண்டு இருக்கிறது. மை தும்சே பியார் கர்த்தா அதர்வைஸ் கர்த்தி ஹூம், நான் உங்கள் மேல் அன்பு செலுத்துகிறேன். அச்சா, அப்படியா அப்படிங்கிற மாதிரி. வா, வாவ். அதே மாதிரி
ஹாம் பாய். சரி, ஓகே அப்படிங்கிற மாரி சொல்றதுக்கு ஹாம் பாய். பாய் அப்படின்னு சொல்றது எப்பயுமே ஆண்கள பார்த்து நீங்க சொல்ற மாரி இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு ஷூரா இல்ல அப்படின்னா யக்கீன். யக்கீன் அப்படின்னா ஷூர். சரியா? நிறைவானது, சரியானது, நிச்சயமானது இந்த மாரி இடத்துக்குலாம் இந்த யக்கீன் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணணும். முझे यकीन नहीं है. எனக்கு அது சரியா தெரியல அப்படிங்கிற மாரி அர்த்தமாயிடும். क्या आपको यकीन है? உங்களால அது நிச்சயமா சொல்ல முடியுமா? அப்படிங்கிற மாரி அர்த்தமாகும். हो सकता है இருக்கலாம். ஜரூர் கண்டிப்பா. பில்குல் கொஞ்சம் பில்குல் நஹி கொஞ்சம் கூட கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்ன ட்ரஸ்ட் பண்ணுங்க. அந்த இடத்துக்கு நீங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்? யக்கீன். நிச்சயமா என்ன நம்புங்க. மேரா யக்கீன் கரோ. एक बार ट्राई करो. ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. तुम्हें पसंद आएगा. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். तुम्हें पसंद आएगा. पसंद அப்படின்னா பிடிக்கும். तुम्हें पसंद आएगाனா உங்களுக்கு பிடிக்க வரும். आएगा அப்படின்னா வரும். உங்களுக்கு பிடிக்க வரும். क्या फर्क पड़ता है? இதுல என்ன பெரிய வித்தியாசம்? ஃபரக் அப்படின்னா வித்தியாசம். क्या फर्क पड़ता है அப்படின்னா என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தட்ஸ் நாட் நான் இது இப்படி சொல்லலை. நான் இப்படி சொல்லலை. நான் சொல்றது இது அல்ல அப்படிங்கிற மாதிரி வரும். மேரா மத்தலப் என்னுடைய அர்த்தம் வ நகிகை அது கிடையாது. என்னுடைய அர்த்தம் அது கிடையாது. நான் சொல்றதோட அர்த்தம் அது கிடையாது. மேரா மத்தலப் வ நஹிதா அது கிடையாது. அப்பனே கல்லத் சம்ஜா. அப்பனே கலத் சம்ஜா அப்பனே தன்னுடைய. கலத் அப்படின்னா தவறு. சம்ஜா அப்படின்னா புரிஞ்சுதா. ஸோ அப்பனே கலத் சம்ஜா. முझे சம்ஜான தீஜியே. என்ன நான் புரிய வைக்க எனக்கு இடம் கொடுங்க. புரிய வைக்கிறதுக்கு எனக்கு விடுங்க. முझे எனக்கு சம்ஜானே தீஜியே எனக்கு சொல்ல விடுங்க, புரிய வைக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாகும். சோடுதோ பாய் பரவாயில்ல விடுங்க. சோடுதோ மறந்துடுங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ஒப்பீனியன். மேரி ராய்மே என்னுடைய எண்ணத்தில். மேரே ராய்மே அகர் மை ஆப்கி ஜஹா ஹோதா தோ ஒருவேளை நான் உங்கள் இடத்துல இருந்திருந்தால். அகர் அப்படின்னா ஒருவேளை. அகர்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை. மை ஆப்கி ஜஹா. ஆப்கி அப்படின்னா உங்களுடைய. ஜஹா அப்படின்னா இடத்தில். ஹோதா இருந்தால். ஹோதா தோ அப்படின்னா இருந்து விட்டால் இருந்தால். ஆப் ஆப் கியோ நஹி நீங்க ஏன் இல்லை. நீங்க ஏன் இல்லை. ஏ பெத்தர் ஹோகா இது ஓரளவு பெட்டராக இருக்கும். ஏ பெத்தர் ஹோகா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற क्या बात है. அந்த ரியாக்ட் உங்களோட எக்ஸ்ப்ரெஷனுக்காக நீங்கள் இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணலாம். क्या बात है பரவாயில்லையே நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்? क्या बात है. कितना अच्छा है எவ்வளோ அழகாக இருக்குது. चिंता मत करो கவலைப்படாதீங்க. அரே அரே பாப்ரே அடக்கடவுளே. क्या खेद है என்ன ஒரு இது கஷ்டம். सब ठीक हो जाएगा எல்லாமே சரியாயிடும். तुम ही कर सकते हो நீங்க தான். இந்த இடத்துல இந்த ஹீயோட அர்த்தம் தான். அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஹீ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்லி அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த இடத்த இங்கே வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கலாம். तुम ही நீங்க தான். कर सकते तुम ही कर सकते हो. मुझे भी चाहिए எனக்கும் வேணும். तो तुम आए तो तुम आए அதனால தான் நீங்கள் வந்தீங்களா. அதனால தான் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாகும். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதனால் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? தோ. வெல் இதுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்? தோ. ஐ மீன் அப்படின்னா யானி. நான் சொல்கிறது என்னன்னா அப்படிங்கிறது சொல்கிறோன்னே அந்த இடத்துக்கு யானி.
ஆக்சுவலி அப்படின்னு சொல்றதுக்கு அசல் மே, இது மாதிரி, வகேரா. இது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன வார்த்தைக்கு அச்சா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு இதில் பார்த்த மாதிரி தன்யவாத், கிருப்பையா, அது ரெண்டுமே எங்கே சொல்லலாம், எங்கெல்லாம் நீங்கள் ப்ளீஸ் சொல்கிறீங்களோ அந்த இடத்துல. இதே வந்து கொஞ்சம் பொலைட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அப்படின்னா ஜரா ஏக் காம் கீஜியே. ஜரா அப்படின்னா கொஞ்சம், ஏக் ஒரு, காம் அப்படின்னா வேலை, கீஜியே செய்யுங்களே, கொஞ்சம் ஒரு வேலை செய்யுங்களேன் அப்படியே சொல்லலாம் சொல்கிறீங்களே அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன சொல்லலாம், ஜரா ஏக் காம் கீஜியே. பகுத் பகுத் சுக்ரியா, ரொம்ப ரொம்ப நன்றி. பகுத் பகுத் சுக்ரியா. மை ஆப்கா ஆபாரி ஹூ, நான் உங்களுக்கு கடமைப்பட்டவன். ஆபாரி ஹூ, நான் உங்களுக்கு கடமைப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கோயி பாத் நஹி, பரவாயில்ல அப்படி சொல்ல இடத்துல நீங்கள் இந்த கோயி பாத் நஹிங்கிறத சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கொடுங்க, முஜே பானி தோ, இது நீங்கள் டைரெக்டாக சொல்கிறது, முஜே பானி தோ. இதே நீங்கள் இன்னொரு வார்த்தையை எப்படி சொல்லலாம், क्या आप मुझे थोड़ा पानी दे सकते, थोड़ा पानी दे सकते, क्या आप मुझे, क्या आप मुझे அப்படின்னா क्या அப்படின்னா என்ன, ஆப் நீங்கள், முஜே எனக்கு, தோடா கொஞ்சம், பானி தண்ணீர், தே சக்தே கொடுக்க முடியுமா. क्या आप मुझे थोड़ा पानी दे सकते हैं. கம் ஹியர், வாங்க இங்கே. யஹா ஆவோ, யஹா அப்படின்னா இங்கே, ஆவோ வாருங்கள். இதே நீங்கள் பொலைட்டாக நீங்கள் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா क्या आप यहाँ आ सकते हैं, கொஞ்சம் இங்கே வர முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி அர்த்தம். சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, பத்தாவோ. क्या आप मुझे बता सकते हैं, என்ன உங்களால் என்கிட்ட சொல்ல முடியுமா, சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குற இடத்துல क्या मुझे बता सकते हैं. எக்ஸாக்டாக ஒரு விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்கன்னா பில்குல் சஹி, பில்குல் சஹி, இது கரெக்ட் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் ஏதாவது வார்த்தைகள் சொல்கிறாங்க இது கரெக்டான வார்த்தை அப்படின்னா சஹி பாத் ஹை. ஆப் சஹி கர் ரஹே ஹே, நீங்கள் சொல்கிறது சரிதான், நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆப் சஹி கஹ ரஹே ஹே, ஆப் சஹி கஹ ரஹே ஹே அப்படின்ட்டு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபீலிங்கை நீங்கள் வந்து சொல்கிறீங்க, முஜே கானா கா கானே கா மன் கர் ரஹா ஹே, முஜே எனக்கு, கானே கா இந்த கானே அப்படின்னா நம்ம பார்த்தோம், கானானா என்ன அர்த்தம், சாப்பிடுவது. முஜே கானே கா மன், மன்னா மனசு, கர் ரஹா ஹே மனசு வருது, சாப்பிடணும் போல தோணுது, அந்த ஃபீல்ஸை நீங்கள் சொல்கிறதுக்கு முஜே கானே கா மன் கர் ரஹா ஹே. முஜே சோனே கா, சோ அப்படின்னா தூங்குவது, முஜே சோனே கா மன் கர் ரஹா ஹே எனக்கு தூங்கணும் போல இருக்குது. முஜே பீனே கா மன் கர் ரஹா ஹே, முஜே எனக்கு குடிக்கணும் போல இருக்குது. ஓகேவா. முஜே தேனே கா மன் கர் ரஹா ஹே, எனக்கு கொடுக்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இட் சீம்ஸ் லைக், ஐசா லக் ரஹா ஹே, இப்படி தோணுது, இப்படி இருக்குது, இப்படி தோணுது. ஐசா லக் ரஹா ஹே பாரிஸ் ஹோய், அதாவது பாரிஸ் அப்படின்னா மழை, எனக்கு இப்படி தோணுது மழை வரும்ன்ட்டு. ஐசா லக் ரஹா ஹே கி வ குஷ் நஹி ஹே, எனக்கு தோணுது அங்கே எதுவும் சந்தோஷம் இல்லை. ஐசா லக் ரஹா ஹே கி வா குஷ் நஹி ஹே, அங்கே அந்த அளவுக்கு சந்தோஷம் கிடையாது. ஜானே கா கோய் ஃபாய்தா நஹி ஹே, ஒரு விஷயம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா, அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா ஜானே கா கோய் ஃபாய்தா நஹி ஹே, போகிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கோய் ஃபாய்தா நஹி ஹே, பிரயோஜனம் கிடையாது. ரோனேக்கா கோய் ஃபாய்தா நஹி ஹே, அழுது, ரோ அப்படின்னா அழுதல், ரோனேக்கா அழுவதால், கோய் ஃபாய்தா நஹி ஹே எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. கோய் ஃபாய்தா நஹி ஹே எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையாடும். பிரயோஜனம் கிடையாது, ஃபாய்தா அப்படின்னா பிரயோஜனம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பாட்டில்,
அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா பானிக்கு போட்டல். ஒரு மனுஷர் வந்து டெல்லியிலேருந்து வராங்க அப்படின்னா அந்த டெல்லியிலேருந்து வர மனுஷனை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டெல்லி சே ஆயா ஹுவா ஆத்மி. டெல்லி சே ஆயா ஹுவா ஆத்மி. சாப்பாட்டு கடை, இது ஒரு சாப்பாட்டு கடை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏ கானைக்கு துக்கான். கானைக்கு அப்படின்னா சாப்பாட்டு, கீ அப்படிங்கிறது உடைய, கீங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, உடைய. துக்கான் அப்படின்னா கடை. ஏ கானைக்கு துக்கான் ஹே. மே கானா கானே ஜா ரஹா ஹூம். நான் சாப்பிடுவதற்காக போய் கொண்டிருக்கிறேன். மே கானா கானே ஜா ரஹா ஹூம். மை அப்படின்னா நான், கானா கானே சாப்பிடுவதற்காக, சாப்பாடு சாப்பிடுவதற்காக, ஜா போ, ரஹா ஹை கொண்டு இருக்கிறேன். ஜா ரஹா ஹை அப்படின்னா ஜா ரஹா ஹூம் அப்படின்னா போய் கொண்டு இருக்கிறேன். அதே போல் ஒரு மனுஷங்க வந்து அவங்க செய்கிற வேலையை வச்சு நம்ம வந்து அந்த வாளாக சேர்த்தோம்னா அவங்களோட ப்ரொஃபஷனலை வச்சு நம்ம இந்த வாளாவை சேர்த்திக்கலாம். இப்போது ஒருத்தர் வந்து காஃபி போடுறாங்க, காஃபி போடுற வேலையை செய்கிறாங்கன்னா காஃபி வாலா. ஆட்டோ டிரைவராக இருந்தாங்கன்னா ஆட்டோ வாலா. மில்க் மேனாக இருந்தாங்கன்னா தூத் வாலா. மில்க்குக்கு ஹிந்தியில் தூத் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ தூத் வாலா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் போகிறேன், நான் போயிட்டு இருக்கேன். மை ஜா ரஹா ஹூம். மை ஜா ரஹா ஹூம் நான் போய்கொண்டு இருக்கிறேன். சல்தே ஹே போலாமா. முஜே யஹி சாஹியே எனக்கு இது வேண்டும். ஏ லே சக்தா ஹூம் இதை நான் எடுத்துக்க முடியுமா. ஏ கலத் ஹை இது தப்பானது. ஷாயத் ஏ சஹி நஹி ஹை என ஒருவேளை இது தப்பாக இருக்கலாம். சஹி நஹி ஹை இது தவறாக இருக்கலாம், சரியில்லாமல் இருக்கலாம். இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாங்க. அந்த மாதிரி பேசும் பொழுது அது வந்து நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ணி கேட்போம். இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, இங்கே கல் மை ஜெய்ப்பூர் ஜா ரஹா ஹூம். நான் நாளைக்கு ஜெய்ப்பூர் போயிட்டுருப்பேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன ஜெய்ப்பூரா, அப்படியா ஜெய்ப்பூரா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. அப்போ அச்சா ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தலை வலிக்கு, எனக்கு தலை வலித்து கொண்டு இருக்கிறது. மேரா சர். மேரா அப்படின்னா என்னுடைய, சர் தரத். சர் தரத் அப்படின்னா தலைவலி. ஹோ ரஹா ஹை என்னுடைய சர் தரத் ஹோ ரஹா ஹை. மேரா சர் தரத் ஹோ ரஹா ஹைனா என்னுடைய தலை வலி எடுக்கிறது. சர் தரத் தலைவலி. அரே அச்சா நஹி ஹே அட பாவமே சரியில்லையே அப்படி சொல்கிறோன்னே. அப்போ அரே அச்சா நஹி ஹே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோ வா, அரே வா, ஹோ காட், ஹரே ராம். இந்த இடத்துல எந்த கடவுள் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களோ அந்த இடத்துல போட்டுக்கலாம். வெல்டன், சபாஸ், குவைட் சும்மா இருங்க, சுப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னாச்சு, கியா ஹுவா முடிஞ்சிடுச்சு. ஹோ கயா இது ஒன்றும் பெரிய டீல்லாம் கிடையாது. கோயி படி பாத் நஹி. புரிஞ்சுதா, சம்ஜே. தேக் சக்தே ஹே, தேக்தே ஹே பார்க்குறேன். பஸ் போதும், அவ்வளோதான் அப்படிங்கிற இடத்துல இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஹேப்பன். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் நடக்கிறது தான். கோயி பாத் நஹி ஹோத்தா ஹே. இது நடக்கிறது தான், அடுத்த பஸ்ஸை பிடிச்சிக்கலாம். ஹோத்தா ஹே அக்லி பஸ். அக்லி அப்படின்னா அடுத்தது. அக்லி பஸ் லேங்கி அடுத்த பஸ் எடுத்துக்கலாம், பிடிச்சிக்கலாம். இதெல்லாம் நடக்கிற விஷயந்தான் ப்ரோ. எல்லா பிளானும் சரியாக வந்துடாது. ஹோத்தா ஹை பாய். கோய் யோஜனா பர்ஃபெக்ட் நஹி ஹோத்தி. கோய் யோஜனா பர்ஃபெக்ட் நஹி ஹோத்தி. யோஜனா அப்படின்னா பிளான், நஹி ஹோத்தி அப்படின்னா சரியாக இருக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக செல்தா ஹே. செல்தா ஹே அப்படிங்கிறதுக்கு என்னென்னலாம் சொல்லலாம். இட்ஸ் ஓகே செல்தா ஹை, ஐ எம் ஃபைன் செல்தா ஹை, இட்ஸ் அக்செப்டபிள் செல்தா ஹை. இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த செல்தா ஹை அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அதாவது இட்ஸ் ஓகேங்கிறதுக்கு செல்தா ஹை, இட்ஸ் ஃபைன் செல்தா ஹை,
इट्स एक्सेप्टेबल चलता है. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நார்மலாக ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளை கற்றுக்கிட்டீங்க. இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு கற்றுக்கணும், இன்னும் வேறு இந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியல அப்படிங்கிறது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். தேங்க்யூ.